இந்த கருத்துக்களை ஏற்றுக்கிட்டு மக்கள் எளிதில் மத்தியில் தவறான ஒரு செய்தி பார்க்கக்கூடாது. நல்ல எனக்கு பிடிச்ச ஒரு வேகமான நியாயமாக கேட்கக்கூடியவர் தான் சீமான். ஏன் இது யாருடைய நீ வந்து விட்டதை போய் எடுத்துட்டு நீ பேசக்கூடாது. இப்போ படிச்சு தெரிஞ்சுக்கிட்டா இது நம்புற மாதிரி இருக்கா? இல்ல அவரு தெரியல அது. ஆனா அப்படி பேசிருக்க கூடாது. அது அது மட்டும் கரெக்ட். ஒரு பெரியாரை பத்தி அவரை பத்தி அப்படிலாம் பேசக்கூடாது யாருமே. அவர் இல்லைன்னா இங்க யாருமே படிச்சு இதுவா இருக்க முடியாது. ஆனா இப்ப சீமான் அவர்கள் பாத்தீங்கன்னா வந்து பெரியாரோட கொள்கைக்கு எதிரா பேசியிருக்காரு. பெரியாரே வந்து ரொம்ப அவதூறான ஆளு அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? என்னை பொறுத்தவரை எனக்கு 67 வயசு. என்னோட அனுபவம் சின்ன வயசுல நான் பேப்பர் படித்து சின்ன வயசுல அரசியல் பார்த்தவன். நல்லா பட்டதாரி நான். ரெண்டு பட்டம் வாங்கினேன். அரசியல் நோக்கத்தில் நான் சொல்கிறேன், பெரிய பெரிய தலைவர், மறைஞ்ச தலைவர் எம்ஜிஆர் பார்த்தீங்கன்னா ஒரு விசேஷம் என்னன்னா, எம்ஜிஆர் விஜயகாந்த்லாம் வந்து எந்த தலைவரும் கிரிட்டிசைஸ் பண்ணி பேச மாட்டார். அவங்க வேலை என்னவோ அவங்க செய்கிற தொழில் இதுதான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி உயர்ந்த அவரும் விஜயகாந்த் ஒரு ஸ்டேஜுக்கு வந்தார். அந்த மாதிரி ஒரு தலைவரை கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. பண்ணுறதுக்கு நமக்கு என்ன தகுதி? ஏன் முதல்ல ஆரம்பத்தில் ஏன் சப்போர்ட் பண்ணி பேசுறாரு? ஏன் பெரியார் ஒன்றுமே செய்யலையா? புரட்சி, பெண்கள் புரட்சியை நீ சாமியை விட்டுடு. ஏன் சாமியை உடைக்க சொன்னார்னா, அவர் என்ன சொன்னார்? நான் வந்து 10 சொல்லுவேன், நீ 2 நல்லது எடுத்துக்கோ, மீதி 8 விட்டுன்னு தான் சொன்னார். நீ வந்து விட்டதை போய் எடுத்துட்டு நீ பேசக்கூடாது. அப்போ அவர் அது எத்தனை பேர் தனிப்பட்ட வாழ்க்கையில் பார்த்தா எவ்வளோ யாருமே இல்லையா? ஸ்வீட்டாக காலி ஆகிடும். தனிப்பட்ட பொது வாழ்க்கையில் என்ன அவர் என்ன மக்களுக்கு செய்தார், பெண்களுக்கு என்ன செய்தார்? ஏன் அன்னைக்கு சிவசங்கரின்னு ஒரு எழுத்தாளர், அந்த அம்மா வந்து அவரை பாராட்டலையா? தீகாவை பாராட்டலையா? ஏன்னா அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் அந்த சமுதாயம் வந்து பெண்களை இழிவுபடுத்தி ஒரு ஓலையை உட்கார சொல்லி அதுக்கு தொடர் இன்றைக்கும் இருக்குது. ரெட்ட கோயில முறை இன்றைக்கும் இருக்குது. அதெல்லாம் அன்றைக்கி போராடினார். இன்னைக்கு தெற்கு சைடில் போய் பாருங்க, இன்னும் உள்ள வராதுன்றான். இப்போ போனால் இளையராஜாவுக்கு என்ன நடந்தது? ஏன்னா எவ்வளோ பெரிய லெஜண்ட் அவர், இசை ஞானி அவர். அவருக்கு என்ன நடந்தது? ஏன் அவருக்கு இல்லையாப்பா? அவர் என்ன தூய்மை இல்லாதவரா? அந்த மாதிரி பல கேள்விகள். இன்னும் இந்த சமுதாய மாற்றம் இல்லை. அதுக்கு அவர் அன்னைக்கு வித்துட்டார். அன்னைக்கு காலகட்டத்தில் ரஃபாக இருந்திருக்கும் அவருடைய மெத்தட். அது ஒருத்தர் தீவிரவாதம் இருப்பார், ஒரு மிதவாதியாக இருப்பார். இப்போ இவர் மீசக்கார அவர் பேர்னா சுபவீரா பாண்டியா, ரொம்ப மென்மையாக படித்தவர். இவர் வந்து அந்த காலத்தில் இருந்தவர். அவர் வேகமாக தான் பேசுவார். ஆனால் கருத்து ஒன்று தான், நோக்கம் ஒன்று தான். அதுதான் நம்ம பார்க்கணும். பெண்கள் விடுதலை இன்னைக்கு வந்து தமிழ்நாடு தான் உயர்ந்து நிற்குதுன்னா அவரும் ஒரு காரணம். ஆமாம். எப்படி வடநாட்டுக்கு நான் சொன்னேன் அந்த ராஜாராம் மோகன் ராய் இந்த திட்டத்தை ஒழிச்சாரோ, தீக்குளிக்கும் திட்டத்தை ஒழிச்சாரோ, அது மாதிரி இவர் வந்து அன்னைக்கு வைக்கம் போய் வந்தார். ஜாக்கெட் போடணுன்ற ஒரு பெரிய போராட்டம் இவர் தலையிட்டு அதை வைக்கம் வீரராக வந்த. நான் அதுக்கான கவிதை எழுதியிருக்கேன். நான் ஒரு கவிஞன் தான் தமிழில். நாங்கள் எங்கள் இளைஞரணிக்கு எழுதுகிறோம். அப்போ நல்ல கருத்துக்கு எழுதுறது நியாயம் இல்லைமா? சில தீவிரவாதி அந்த ஏன் சுதந்திர போராட்டத்தில் தீவிரமாக தீவிரவாதினா தீவிரம் காட்டிய சுதந்திர வீரர்கள், மிதமான வீரர்கள். காந்தியெல்லாம் அகிம்சைன்னாரு, அவங்க இல்லைன்னாரு. இவர் வந்து சுபாஷ் சந்திர போஸ் வந்து வேகத்தை காட்டினார். ஆனால் நோக்கம் வந்து சுதந்திரம் வேணும், எப்படியா இந்தியா சுதந்திரம் வாங்கணும். அந்த மாதிரி தான் இதுவும். இந்த கருத்துக்களை ஏற்றுக்கிட்டு மக்கள் எளிதில் மத்தியில் தவறான செய்தி பார்க்கக்கூடாது. நல்ல எனக்கு பிடிச்ச ஒரு வேகமான நியாயமாக கேட்கக்கூடியவர் தான் சீமான். ஏன் இது யாருடைய ப்ரெஷராக என்னன்னு தெரியல. ஏன் இவர் திடீர்னு இத்தனை வருஷம் அவரை பாராட்டி அவருடைய பத்திரிகைலாம் படம் போட்டவர் ஏன் மாறுறாரு? இப்போ படித்து தெரிஞ்சுக்கிட்டா இது நம்புற மாதிரி இருக்கா? மாற்றி பேசுகிறேன். மாற்றி அந்த மாற்றம் இருக்கக்கூடாதுமா. ஒரு தெளிவாக ஒரு தலைவராக வர போகிறாரா, ஒரு ஆட்சி பிடிக்க வரலாம். ஒரு தலைவர், அவர் அங்கீகரிக்கிற தலைவர். அவர் வந்து தன்னை எளிதாக 4th கிரேடு இது மாதிரி பேசக்கூடாது. முதல் மற்ற தலைவராக பேசணும். ஆனால் சீமான் அவர்கள் வந்து இப்போ பெரியாரை பற்றி பேசியிருக்காரு இல்லையா? பெரியாரை பற்றி பேசினது சரியா தவறா? அவரு பெரியாரை பற்றி தவறு தான். அப்படி பேசிருக்கூடாதுல்ல. சீமானோட அரசியல் இப்போ எப்படி போயிட்டு இருக்கு? அரசியல் அவரு இப்போ ரன்னிங்ல தானே இருக்காரு. இப்போ எலெக்ஷன் வந்தாலும் தெரியும். அரசியல் இப்போ தெரியாதுல்ல. அது அந்த ஃபோர்ஸ் வரும்போது தெரியும், வேற ஒண்ணு. ஸோ சீமான் வந்து பெரியாரை பத்தி பேசினதுக்கு எல்லாருமே வந்து தவறுன்னு சொல்லி கேட்டதுக்கு அவங்களையே அசிங்கமா திட்டுறாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது தெரியல சார் அப்படியே சொல்றாருன்னு தெரியல அவரு தெரியல அது. ஆனா அப்படி பேசிருக்க கூடாது. அது அது மட்டும் கரெக்ட். அவர் சீமான் தவறா பேசிட்டாரு. ஓகே. ஏன் தவறுன்னு நினைக்கிறீங்க? அவர் சொன்ன கருத்தை ஏன் தவறுன்னு நினைக்கிறீங்க? ஒரு பெரியாரை பத்தி அவரை பத்தி அப்படிலாம் பேசக்கூடாது யாருமே. அவர் இல்லைன்னா இங்க யாருமே படிச்சு இதுவா இருக்க முடியாது. அவர் இல்லைன்னா இங்க தமிழ்நாட்டுல யாரும் படிச்சிருக்க முடியாது. ஓகே. இப்போ அது தவறுன்னு சொல்லி நம்ம கேட்டதுக்கு நம்மளே அசிங்கமா திட்டுறாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. திட்டுட்டான். ஓகே.
விஜயை பொறுத்தவரை நான் சொன்னது தான், விஜய் வந்து இன்னும் மெச்சூரிட்டி ஆகணும். ஏன்னா போராட்டம் மேலே ஏசியில் உட்காந்து பார்க்கறதில்ல, கீழ்மட்டத்துலேருந்து அந்த இறங்கணும், ஒரு ஃபீல்டு ஒர்க்கில் போய் காப்பாற்றணும். வெள்ளம் வந்தால் ஓட்டி 2 பேர் தூக்கு. எம்ஜிஆர் சினிமாவில் காட்டினார், ஆனால் நிஜத்தில் வந்தார். அதே மாதிரி ஸ்டாலின் வேசி மடிச்சுக்கிட்டு மேயராக இருக்கும்போது சேத்துல இறங்கினார். அன்னைக்கு அதுக்கு எவ்வளோ ஒரு தலைவராக அவங்க அப்பா கொடுத்துட்டாரா ஈஸியாக? எவ்வளோ ஃபைட் பண்ணி ஒரு ஸ்டேஜ் வந்து இன்னைக்கு அந்த அதுதான் ஓரளவுக்கு போகுது ஆட்சி. அனுபவம்ன்றது அனுபவம் எந்த கம்பெனி கூட ஒரு வேலைக்கு போனால் அனுபவம் இருந்தால் தான் ப்ரொமோஷன் கிடைக்கும். இந்த பயிற்சிக்கு அவசியம் யாருக்குமே. புதுசாக ஒன்று போனால் தடுமாறுவேன். அதுக்கு ரிஸ்க் வந்து தமிழ்நாடு இருக்குது, நல்ல நிலையில் இருக்குது தமிழ்நாடு. மத்திய அரசினுடைய சரியான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதால இன்னைக்கு வந்து அது பணம் இதெல்லாம் வந்து நம்ம ஜிஎஸ்டிலாம் சரியாக வரல. நான் இப்போ கடந்த வாரம் பாம்பேக்கு போயிருந்தேன். அங்கே சொல்கிறாங்க தமிழ்நாடு டேக்ஸ் பே பண்ணுற அளவுக்கு ஒரு எக்கனாமிக்லேயே தி பெஸ்ட் ஸ்டேட் வந்து தமிழ்நாடு தான். அப்படி எப்படி இன்றைக்கி ஸ்ட்ரகிள் பண்ணுது, பொருளாதார ஸ்ட்ரகிள் பண்ணுது. ஏன்னா அங்கிட்டு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை மத்திய அரசு. அதெல்லாம் இவங்க பேசி இது பண்ணி நிறைய டெவலப் பண்ணணும். காலம் கடந்துனே போகுது, இன்னும் அவசர வளர்ச்சி ஆகணும். சும்மா அப்துல் கலாம் ஐயா சொன்ன மாதிரி வளர்ந்த நாடு ஆகணுன்றதுக்கு அடிக்கல் கடந்தல் வரக்கூடாதுன்னு நான் இளைஞர் தம்பிமார்கள் கேட்குறேன். தயவுசெய்து எதையும் அவசரப்பட்டு நம்பாதீங்க, ஆழ பாருங்க, நல்லா தீர்க்க முடிவிடுங்க. இளைஞர் கையில் தான் அந்த நாடு இருக்குன்னு சொல்லி இதோட என்னுடைய முறையை நன்றி.